ஹாய் ரோஹித். ஹாய் பிரபு. ஆக்சுவலி நம்ம வந்து ஆல்ரெடி பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியா மேட்சோட ப்ரிவ்யூ போட்டிருந்தோம். ரோஹித் வந்து மிஸ் அவுட் பண்ணிட்டாரு. ஸோ ஆப்வியஸ்லி அவரோட தாட்ஸ் பற்றி கேட்கணும். அவர் ஆல்ரெடி வந்து நம்ம முன்னாடி மேட்சஸ் ப்ரிவ்யூ பேசியிருந்தோம், நிறைய வேலிட் பாயிண்ட்ஸ் பேசியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? அண்ட் எனக்கு ஒரு சில கொஷின்ஸ் இருக்கு, அதுக்கு உங்களோட தாட்ஸ் என்னவா இருக்கணும். ஆல்ரெடி நானும் பிரபு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் வித் பிரசாத் ப்ரோ. பிளேயிங் லெவன்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? குல்தீப் யாதவ் ஒரு பெரிய அடிஷனா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி பிரசாத் ப்ரோ பேசியிருந்தாங்க. அந்த மாதிரி பாகிஸ்தான் கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா? அண்ட் பாகிஸ்தான் வந்து அந்த மாதிரி ஒரு கேம் ஆஃப் கிரிக்கெட் ஆடிட்டு வராங்க. யூஎஸ் கிட்ட இருந்து ஒரே ஒரு நாள் பிரேக்கு, திருப்பி இந்தியா கிட்ட ஒரு பிக் கேம் விளையாடணும். அது பேக் ஆஃப் த மைண்ட்ல அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம பார்த்துருப்போம், அவ்வளோ க்ளோஸ் மேட்ச், அவங்க ஃபீல்டிங் ரொம்ப புவரா இருந்தது. அண்ட் டீமை பைண்ட் ஆகாம இருக்க மாதிரி தெரிஞ்சாங்க. ஆளாளுக்கு ஒரு 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 தாட் ப்ராசஸ்ல இருந்த மாதிரியும், நம்ம லேட் எம்ஐ பார்த்த மாதிரி இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ஆஃப் ஐபிஎல் எப்படி இருந்தாங்க, ஒரு டீமா பைண்டாமா, அந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்குது பாகிஸ்தான் டீமை பாக்குறப்போ. அவங்களுக்கு இந்த மேட்ச் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஒரு டர்ன் ஓவர் கொண்டு வருவாங்க இந்தியானா நாங்க வேற மாதிரி ஒரு கேம் ஆடுவோம்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தாட்ஸ். கண்டிப்பா ப்ரோ, என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு ஒரு இந்த மேட்ச் ஜெயிக்கணும் அப்படின்னா, அதாவது இந்தியாவை அடிக்கணும்னா டெஃபினெட்லி அவங்களோட போலிங் வச்சு தான் வின் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய தாட் ப்ராசஸ். ஏன்னா இப்போ இல்ல, ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபியூ டெகேட்ஸாவே பாத்தீங்கன்னா, ஒரு 2-3 டெகேட்ஸாவே இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் பாகிஸ்தான்ஸ் போலிங் வர்சஸ் இந்தியாஸ் பேட்டிங். அந்த மாதிரி தான் வந்து ஒரு கான்டெஸ்ட் எப்பவுமே செட் ஆயிருக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெஃபினெட்லி அவங்க போலர்ஸை பொறுத்த வரைக்கும் தேர் வெரி குட் ஆன் தேர் டே. நசீம் ஷாவா இருக்கட்டும், இப்போ நமக்கு வந்து ஷைன் ஷா அஃப்ரிடியா இருக்கட்டும், ஆர் தி அதர் ஹாரிஸ் ராஃப், முகமது ஆமீர். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இமாத் வசீம் கூட இன்ஃபேக்ட் இந்த கேம்க்கு வில் பி ஃபிட் நினைக்கிறேன். திரும்ப யுஎஸ்ஏ கேம் ஹி வாஸ் ரூல்ட் அவுட், பட் இந்த கேம்க்கு ஒன்ஸ் அகேன் அவர் உள்ள வந்துருவாரு. ஸோ உள்ள வந்தாருன்னா பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் ஆகும். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி வெரைட்டி கொண்டு வரும் இன்டு தி அட்டாக் அப்படிங்கிறது என்னோட தாட் ப்ராசஸ். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி பாபர் அசாம் வந்து ஒரு எண்டு வந்து ஆட போறாரு. அது வந்து நிச்சயமாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஐ மீன் ஸ்ட்ரைக் ரேட் பத்தி எல்லாம் நிறைய பேர் பேசுறாங்க பாபர் அசாம், பட் ஐ திங்க் ஹி இஸ் அ கிளாஸ் அப்பார்ட் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு விதத்துல பாபர் அசாம் ஒரு எண்டு தனியா ஆடினாருன்னா பாத்தீங்கன்னா கண்டிப்பாவே நான் என்ன நினைக்கிறேன்னா, you know, the other batters must definitely go for their shots. So role definition பக்காவா பண்ணாங்கனாலே கண்டிப்பாவே கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு தோணுது. அண்ட் இஃப் அதர் பேட்டர்ஸ் கேன் சப்போர்ட் பாபர் அசாம், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா அவங்க நல்ல ஸ்ட்ரைக்கரோட ஆடினாங்கன்னா அவர் ஒரு ரெண்டு ப்ரெஷர் ஆகாம ஆடலாம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் யுஎஸ்ஏ மேட்ச்ல அவர் ஒரு ரெண்டு ஒரு மாதிரி ஸ்டாக்னன்ட் ஆயிட்டாரு அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அதர் பேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஆக்சிலேட் பண்ணிருந்தாங்கன்னா நிச்சயமாவே வந்து, ஏன்னா அவங்க பேட்டிங் ஆயிரப்பமே பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான பேட்டிங் ஆயிரம். ஸோ அப்படின்றப்போ ஒரு ரெண்டு மற்ற பேட்டர்ஸ் ஆக்சிலேட் பண்ணாங்கன்னா பாபர் அசாம் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகும். மேபி ஒரு 110 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடாம ஒரு 130 140ல ஆடக்கூடிய கெப்பாசிட்டி நிச்சயமா அவருக்கு இருக்கு. ஸோ அதை கண்டிப்பா பண்ணுவாரு அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி போலிங் நல்லா போட்டாங்கன்னா ஐ திங்க் அரௌண்ட் தட் 140 130 to 140 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா இந்தியாவை definitely chaseable for Pakistan. And if they're going to bat first, I think and the bowling lineup, you know, looking at those wickets, 150 should be a very very good score. ரோஹித், ஆக்சுவலி நீங்களே அந்த பாயிண்ட் டச் பண்ணிட்டீங்க. இமாத் வசீம் உள்ள வர்றாருன்னா who should give way for his spot? யாரை தூக்கணும்னு நினைக்கிறீங்க? 4 சீமர் ஆடினாங்க லாஸ்ட் மேட்ச். ஹாரிஸ் ராஃப், நசீம் ஷா, ஆமிர் அண்ட் ஷைன் ஷா அஃப்ரிடி. அது ஆக்சுவலி யாரை கை வைப்ப முடியும்னே தெரியாதுன்னு நான் பிரபு பேசியிருந்தோம். உங்களுக்கு ஏதாவது ஒருத்தர் தூக்கணும்னா இவரும் அசாம் கானும் இருக்காரு. அவரும் ஆக்சுவலி ஒரு மேட்சை வச்சு அவர் டிசைட் பண்ண முடியாது. பட் ஃபீல்டிங் அண்ட் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் ஒரு பிக் கொஸ்டின் மார்க் தான். ஸோ அவரை தூக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா பெரிய ரோல் கிடையாது, அவரு விக்கெட் கீப்பிங்கும் பண்ண போறது கிடையாது. ஒன்லி ஒரு பேட்டரா, பியூர் பேட்டரா விளையாடுறாருங்கிறப்போ விச் பிளேஸ் ஹூம் ஷுட் இமாத் வசீம் ரீப்ளேஸ்? இன்ஃபேக்ட் இஃப் ஐம் நாட் ராங் பாத்தீங்கன்னா போன கேம் அவங்களுக்கு ஸ்பின்னர் வந்து வேற யாரும் நாட் ஏபிள் டு ரீகலெக்ட். ஷதாப் கான் மட்டும் தான் ஆடினார் இல்லையா? சோ அந்த பட்சத்துல ஐ திங்க் மேபி நீங்க சொன்ன மாதிரி பெரிய அளவுல நிறைய பேர் மேல கை வைக்க முடியாது, டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா எல்லாருமே கிளாஸ் அப்பார்ட். ஏன்னா ஹாரிஸ் ராஃப் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் ஷைன் ஷா அப்படி பாத்தீங்கன்னா லைன் அண்ட் லென்த் அடிச்சாருன்னா வேற மாதிரி போலர் அவர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அட் தி அதர் எண்ட் நசீம் ஷாவுமே அந்த வெரைட்டி. இன்ஃபேக்ட்
பாகிஸ்தான் டீம்ல என்ன பொறுத்த வரைக்கும் வேரியேஷன்ஸ் நிறைய வச்சிருக்கிற மீடியம் பேசுற கண்டிப்பாவே நசீம் ஷானோட ஒப்பீனியன்ல மேபி ஒரு ட்ரை பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்சு முகமது ஆமீர் தான் அவங்க ட்ரை பண்ண தோணும். ஏன்னா இந்தியாவோட நீங்க 3 இன்ஃபேக்ட் 4 மீடியம் பேசர் ஆடணுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின். அண்ட் மேபி அசாம் கான் மேல அவங்க அந்த சேஞ்ச் பண்ண கூட ட்ரை பண்ணலாம். பட் ஐ திங்க் இமாத் வசீம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அசாம் கான் பண்ணக்கூடிய ரோல எனக்கு தெரிஞ்சு பேக் எண்ட்ல வந்து ஒரு கடைசி 2 ஓவர் ஒரு கேமியோ ஆடுற கெப்பாசிட்டி வந்து நிச்சயமா இமாத் வசீம் இருக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்துல நீங்க சொன்ன மாதிரி if they want to play 4 medium pacers and along with 2 spinners, so நான் வந்து 6 bowling option நான் உள்ள போறேன் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா I think they can replace it with Azam Khan. இல்ல நான் வந்து 3 பேசர் 2 ஸ்பின்னர் அப்படின்ற மாதிரி நான் அந்த ஒரு மைண்ட் செட்ல போனேன்னா மேபி ஒரு முகமது ஆமீர் மேல they can make that change because அவர் அந்த இன்ஃபேக்ட் அந்த ஃபைனல் ஓவர் வேற போறாரு. ஸோ அந்த ஒரு ரீசன் தான். பட் எனக்கு தெரிஞ்சு முகமது ஆமீர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் கண்டிப்பா பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. இஃப் தே வாண்ட் டு மேக் த காம்பினேஷன் கண்டிப்பா அசாம் கான் வில் பி த சேஞ்ச் இன் மை ஒப்பீனியன். பிரபு வந்து வாய் துடிச்சிருக்கீங்க. அவரு ஆக்சுவலி பாபர் அசாம் டிராப் பண்ணிட்டு இமாத் வசீம் ஆடிட்டு வருன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸா அப்படி பண்ண முடியாது. ஏன்னா கேப்டன் பாபர் அசாம் தான். ஸோ பாபர் அசாம்ல டச்சே பண்ண முடியாது. அண்ட் எனக்கு அவர் ஆமீர் சொன்னது வந்துட்டு ஒரு மாதிரி என்ன சொல்றது டக்குன்னு ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிடுச்சு. ஏன்னா ஆப்வியஸா ஆமீர் வச்சிருக்கிறதே வந்துட்டு ரோஹித் சர்மா விராட் கோலிங்கிற அந்த பிக் நேம்ஸ் எடுக்கதான். ஸோ மேபி அதுல கை வைக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அசாம் கானுக்கு தான் போவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா இந்த இடத்துலதான் இம்பாக்ட் ரூல் வேணுமோ, பாகிஸ்தானுக்கு இம்பாக்ட் பிளேயர் ரூல் வேணுமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அசாம் கான பேட்டிங் வச்சுக்கிட்டு பவுலிங் அப்ப இமாத் வசீம் எடுத்து. பட் எனக்கு ஏன் ஒய் நாட் ஹாரிஸ் ராஃப்னு தோணுது. நான் ஆல்ரெடி பேசினேன் 150+ பேஸ் போடுற பவுலர் அவர் தான். ட்ராட்டு திடீர்னு அந்த மாதிரி ஒரு பிச்சர்ஸ் இருக்கு 150+ கிளிக் பண்ற பவுலர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றோம் தேவைப்படுவார்னா வச்சுப்பாங்க. பிரபுவே சொல்லட்டும். ஆனா எனக்கு என்ன தோணுது அந்த பேக் ஆஃப் த மைண்ட்ல லாஸ்ட் ICC 2020 வேர்ல்ட் கப்ல நடந்தது ஏதாவது அந்த காம்பினேஷன்ல கை வைக்கணும், ஹாரிஸ் ராஃப்க்கு பதில் மேபி இமாத் வசீம் ஆடி பார்ப்போம் அப்படி ஏதாவது சான்சஸ் இருக்கா பிரபு? இல்ல ஆக்சுவலா ஹாரிஸ் ராஃப் அவங்க கையை வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஹாரிஸ் ராஃப் அந்த லாஸ்ட் அந்த கால சொன்ன மாதிரி விராட் கோலி அந்த மேட்ச்ல he bowled really well, I mean at the top. பட் அந்த லாஸ்ட் ஒரு ஓவர் தான் வந்துட்டு, அதுவும் அந்த லாஸ்ட் 2 பால் விராட் கோலி 6 அடிச்சது மட்டும்தான் மேட் த டிஃபரன்ஸே தவிர ஹாரிஸ் ராஃப்ல கைய வைக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இஃப் தே ஆர் கோயிங் டு பிளே இமாத் வசீம்னா அவங்களுக்கு ஒன்லி 2 ஆப்ஷன்ஸ் தான். ஒன்னு தே ஹேவ் டு டிராப் நசீம் ஷா. பட் நசீம் ஷா லாஸ்ட் மேட்ச் ரியலி செம்மையா போட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஹாவ் டு டிராப் நசீம் ஷான்றீங்க, அது எப்படி பண்ண முடியாது. நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், சாரி. ஆக்சுவலி ஹாரிஸ் ராஃப் லாஸ்ட் சீசன் லாஸ்ட் ICC 2020 வேர்ல்ட் கப்ல பண்ணதை பத்தி யோசிப்பாங்களோ இல்லையோ, அந்த ஒரு ஃபுல் டாஸ் போட்டாரு பார்த்தீங்க லாஸ்ட் பால், அதுக்கே செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு பாபர் அசாம். அதுக்காகவே உட்கார வச்சிருவாருன்னு கூட தோணுது. இல்ல ஆக்சுவலா ஹாரிஸ் ராஃப்க்கு எப்பவுமே அது வந்துட்டு என்ன சொல்லுவது ஒரு ஜிங்ஸ் மாதிரி. அவர் ஒரு மேட்ச் நல்லா பண்ணாருன்னா அடுத்த மேட்ச் நல்லா பண்ண மாட்டார். ஸோ அடுத்த மேட்ச் இந்த மேட்ச் நல்லா பண்ணல. ஸோ மேபி ஹி கேன் பி த்ரெட்னிங். எனக்கு தெரிஞ்சு கை வச்சு அசாம் கான்ல மட்டும்தான் கை வைக்க முடியும். அண்ட் அசாம் கானும் உங்களுக்கு வந்துட்டு இஸ் நாட் ஸ்பின்ன வந்துட்டு நல்லா விளையாடல. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி அந்த இடத்துல டிராப் பண்ணிட்டு உங்களுக்கு இன்னொரு ஸ்பின் வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் மேட்ச் எடுத்துக்கோங்க, அந்த கனடா மேட்ச்ல ஸ்பின்னர்ஸ் டன் ரியலி வெல். ஸோ அப்படி இருக்கும்போது அசாம் கானை நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே டிராப் பண்ணிட்டு ஈவன் அசாம் கான் நீங்க விக்கெட் கீப்பரா ஆட வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அசாம் கான் மேல வந்துட்டு ஒரு ஓகே அவர் வந்துட்டு டீம்ல எடுக்கணும்னு பார்க்கலாம். பட் அசாம் கான் இது பண்ண முடியல. அவர் ஆக்சுவலா ரோஹித் ப்ரோ சொன்னதுல ஒண்ணு மட்டும் நான் கேட்டுக்கிறேன். லைக் இந்த மாடர்ன் T20ல ஒரு 130 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுற பேட்ஸ்மேன், அப்படி அந்த 130 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுற பேட்ஸ்மேன் ஒரு 10 பால்ஸ் இல்ல 15 பால்ஸ்க்கு அப்புறம் அவர் ஆக்சிலரேட் பண்ணணும் தானே, ஒரு 150 இல்ல 155. பட் த்ரூ அவுட் திஸ் கேரியர் இஸ் ஜஸ்ட் பிளேயிங் இன் 130. நான் வந்துட்டு ஆக்சுவலி தப்பு சொல்லல, அது கரெக்ட் தான். பட் ஆனா ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு அவரும் அந்த ஆக்சிலரேஷன் எடுக்கணும் தானே. என்ன தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்துட்டு ஒரு ஜிம்பாப்வே கூடயா இருக்கட்டும் இல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அவங்க கேலிபரோட கம்பேர் பண்ணும்போது ஒரு லோயர் பிளேயரிங் நேஷன்ஸோட தான் ஒரு நல்ல இது எடுத்திருக்காங்களே தவிர அதுக்கு மேல அவரால ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரோஹித் ப்ரோ? ப்ரோ என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் என்ன யோசிப்பேன்னா இப்போ வந்து பாபர் அசாம் மாதிரி ஒரு பிளேயர் இப்ப நம்ம ஒரு கேன் வில்லியம்சன் கூட நம்ம கம்பேரிசனுக்கு இல்ல, பட் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு நான் சொல்றேன். இப்போ அவங்களோட கேம் வந்து அவங்களோட லிமிடேஷன்ஸ் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத வந்து அவங்க யோசிப்பாங்க. பிகாஸ் ஆஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸ் அவங்களுக்கு தெரியும் நான் வந்து இந்த ஒரு பொசிஷன் ஆனேன்னா எனக்கு கம்ஃபர்டபுள். இன்ஃபேக்ட் அதனால தான் அவர் ஓபன் பண்ணாரு அப்படின்றது
என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா அவருக்கு அந்த டைம் இருக்கு, செட்டில் ஆகிட்டு ஆடுறதுக்கான டைம் இருக்கு. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நான் என்ன சொல்றேன்னா, அப்படி நமக்கு ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பேட்டர் இருக்காரு, பட் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி ஆக்சிலேட் பண்ணி தான் ஆகணும். நான் கண்டிப்பா அந்த பாயிண்ட்ல நான் ஒத்துக்கிறேன். மேபி நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் நீங்க ஓபன் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு முதல் 13-14 ஓவர்ஸ் நீங்க ஒரு மேபி ஒரு 30 பால்ஸ் நீங்க ஆடிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்க நிச்சயமா ஆக்சிலேட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க அவுட் ஆனா கூட மேபி பேக் அண்ட் லெட்ஸ் சே ஒரு 4-2 இருக்காங்க அப்படின்னா கூட நீங்க உங்க விக்கெட் போனா கூட பின்னாடி வந்து பேட்டர்ஸ் மேனேஜ் பண்ணலாம் வெரி குட் ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்றப்போ டெஃபினட்டா அந்த ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னதுக்கு நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். பட் அட் தி அதர் எண்ட் இந்த ஜென்ரேஷன்ல நீங்க அந்த 130 ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்ற சொன்ன பாயிண்ட் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ ஒரு பேட்டர் வந்து 39 runs of 30 deliveries ஆடுறான்னு வச்சுக்கோ ஃபார் எக்ஸாம்பிள், ஆர் அதர் ஒரு 40 ball 52 அடிக்கிறாருன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது அவருடைய கேம். சோ நான் எப்படி யோசிப்பேன்னா, ஒரு இப்போ வந்து டெஃபினட்டா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டர்ஸ் ஆஃப் பாகிஸ்தான், இன்ஃபேக்ட் தி பெஸ்ட் பேட்டர் அவங்க பேட்டிங் ஆர்டர் எடுத்து பாத்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன்ல செம கிளாஸியான பேட்டர் அப்படின்றப்போ நீங்க வந்து எப்படி யோசிக்கணும்னா அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு அவர் ஆட வச்சுட்டு சுத்தி நம்ம டீம் அதை ஏத்த மாதிரி நம்ம பைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து நான் முக்கியமா பாக்குறேன். ஏன்னா அந்த ஒரு ரோலும் தேவைப்படுது. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இப்போ இந்த விக்கெட்ஸை பத்தி நம்ம நிறைய பேசுறோம், அதாவது பிக்சர்ஸை பத்தி நிறைய பேசுறோம். அப்படின்றப்போ இந்த மாதிரி ஒரு பிக்சர் எனக்கு தெரிஞ்சு பாபர் அசாம் மாதிரி ஒரு பிளேயர் வந்து நிச்சயமாவே தேவை அப்படின்றது தோணுது. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஒரு ஷீட் ஆங்கர் ரோல் அப்படின்ற விஷயத்தையே பாத்தீங்கன்னா நிறைய பேர் மறந்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸுமே எனக்கு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஸ்லோயர் விக்கெட்ஸ்ல அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் நீங்க அந்த ஷீட் ஆங்கர் ரோல் ஆடக்கூடிய ஒரு பேட்டர் இருந்தாருன்னா உங்க டீமுக்கு அது வந்து அவ்வளோ ஒரு அட்வான்டேஜ் அமையும். சோ அந்த விதத்துல பேசுறப்போ எனக்கு வந்து பாபர் அசாம் இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட் அவர் மேபி பண்ற அப்ரோச் வந்து மேபி ஸ்லைட்லி ஆர் பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட். இப்போ ஒரு 110 ஆடுறது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 135 அண்ட் டுவர்ட்ஸ் தி பேக் எண்ட் ஒரு கடைசி 6 ஓவர்ஸ்ல மேபி ஆக்சிலேட் பண்ண நீங்க சொன்ன மாதிரி. அதான் ஆக்சுவலா என்ன ஒரே ஒரு கன்சர்ன்னா பாபர் கிட்ட, அவர் ஷீட் ஆங்கர் ஆடுறாரு, பட் கடைசி வரைக்குமே அவர் ஷீட் ஆங்கரா மட்டும்தான் ஆடுறாரு. அவர் அந்த கியர் ஷிஃப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஒரு 30 balls 39 நான் சீரியஸா சொல்றேன், 150 ஸ்ட்ரைக் ரேட் போதும். நான் பெருசா 160 180 இல்ல 200 ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் கூட வேணாம். உங்களுக்கு ஒரு 30 பால் ஆடிட்டீங்கன்னா ஆப்வியஸா கமெண்ட்ரி எல்லாம் சொல்லி கேட்டிருப்பீங்க, இஸ் வாட்சிங் பால் லைக் ஃபுட்பால் அப்படிம்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கான்பிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஆப்வியஸா டேக் ஆன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு அதர் ரெண்டு ஒரு பேட்ஸ்மேன் ரிஸ்வான் இருக்காரு, அவரும் அதே சீட் ஆங்கர் ரோல் தான் பண்றாரு. அன்னைக்கு முன்னால சொன்ன மாதிரி தான் 30 பால் ஆளுக்கு ஆடி 30 பால் 60 ரன் அடிச்சாங்கன்னா ஒரு 20 ஓவர் மேட்ச்ல 10 ஓவர் இவங்களே ஆடி மொத்தமாவே 60 ரன் தான் அடிக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தான் காஸ்ட் பண்ணுது. அப்படிங்கிறனால நான் வந்துட்டு லைக் பாபருக்கு வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வைக்கிறேனே தவிர்த்து மற்றபடி ஒன்றும் இல்லை. இதே KL ராகுலுக்கு சொன்னாங்க, KL ராகுல் கூட ஆக்சிலரேட் பண்றவரு. விராட் கோலியே இதே ஸ்ட்ரைக் ரேட் கன்சர்ன்ல வந்துட்டு ஒரு கிரிட்டிசிசம் வச்சாங்க. பட் விராட் கோலியை எப்படி வச்சாங்கன்னே தெரியல. ஏன்னா விராட் கோலி வந்துட்டு ஹி கேன் சேஞ்ச் கியர்ஸ். நம்ம அந்த பாகிஸ்தான் 2022 வேர்ல்டு கப்லேயே பார்த்தோம். இனிஷியலா ஸ்லோவா ஆடிட்டு கடைசி 4 ஓவர்ஸ்ல வந்துட்டு அவரோட கிளாஸை காமிச்சிட்டாரு, ஏன் அவருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி அது ஒண்ணுதான் கன்சர்ன் பண்ணி, ஏன் கரெக்ட் இந்த பிச்சுக்கு ஒரு 130 140 அடிச்சாலே போதும் அப்படிங்கிற விக்கெட்ல இந்த பிச்சில் வந்துட்டு பாபர் அசாம் கேன் பி பிளேயிங் த க்ரூஷியல் ரோல் ஃபார் பாகிஸ்தான். பட் அதுக்குமே வந்துட்டு ஒரு அந்த 120லயே ஆடிட்டு இருந்தாருன்னா மேபி அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ யா லெட்ஸ் சீ. அது என்னன்னா விராட் கோலி பத்தி கமெண்ட் பண்றதுலாம் ஆக்சுவலி வந்து அது ஒரு ஈகோயிஸ்டிக் வியூ தான். ஏதாவது அவரும் அவங்களுக்கு பதிலடி கொடுப்பாங்க, இவங்களும் அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணுமே சொல்ல வேண்டியது அந்த மாதிரி. அது ஒரு என்ன சொல்றது வேர்ட் கேம். அதெல்லாம் மாத்தி மாத்தி அவங்க வேணும்னே சொல்லுவாங்க, இவரு திருப்பி அடிச்சு காட்டுவாரு, நீ என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி. அது வேணும்னே பண்ற விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ அது மேட்டர் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி பாபர் அசாம் 160 170 அந்த அளவுக்கு பண்ற கேம் அவர்கிட்ட கிடையாதுதான். மேபி அவர் இன்னும் கொண்டு வரலாம். அவரும் ரொம்ப வயசும் கிடையாது, 31 32 தான் நினைக்கிறேன் அவருக்கு. இன்னொரு 8 years ஆஃப் கிரிக்கெட்டிங் லைஃப் இருக்கு அவருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த மாதிரி பிக்சர்ஸ்ல ரோஹித் சொன்ன மாதிரி நானும் இந்த பிக்சர்ஸ்க்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் இந்தியாவில வந்து இந்த மாதிரி ஆடிட்டு இருந்தாருன்னா நம்ம யாரும் வந்து அவரால் பாகிஸ்தான் ஜெயிக்க போகுதுன்னு சொல்ல போறது இல்லை. அதனாலதான் இந்த மாதிரி பிக்சர்ஸ்ல அவர் ஒரு ரெண்டு நின்ட்டாருன்னா என்ன டார்கெட்டா இருந்தாலும் 160க்கு பிலோல இருக்குன்னா கன்ஃபார்ம் வின் பண்ணுவாங்க. பாபர் அசாம் ஒரு ரெண்டுல இருக்காருன்னா, விக்கெட் விட்டாருன்னா சான்சஸ் கம்மி தான். அதுதான் நான் எப்பவுமே பாகிஸ்தான் சேஸ் பண்றப்போ அவங்க ரன்னு கரெக்டா தெரியுதா, அப்போ அவங்க விக்கெட் விடாம ஆடி நேக்கா வின் பண்றதுக்கான ஒரு எபிலிட்டி இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொன்னா. ஆனா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி அவங்களுக்கு நம்ம வந்து ஸ்கோர் செட் பண்ணோம்னா அவங்களுக்கு என்ன ஸ்கோர் செட் பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரிதான் அவங்க டீமோட
தாட் ப்ராசஸோ இல்லை அப்ரோச்சாவே இருக்கு ஆன் எனி டே நம்ம எடுத்து பார்க்குறோம்னா. ஸோ அதுதான் தோணுச்சு எனக்கு. ரொம்ப நேரம் பாகிஸ்தான் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ இந்தியா காம்பினேஷனுக்கு வரட்டும் ரோஹித், ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும்? பிரபு எதை சொல்லுவாங்க? நானா கேட்க வந்தேன். ஸோ இமாது வாசிம் வந்துட்டு உள்ள ஒருவர் பாகிஸ்தான் சொல்லிட்டீங்க, மேபி குல்தீப்புக்கு சான்ஸ் இருக்கா இந்தியா 11ல? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு குல்தீப் யாதவ் உள்ள வந்துருவார் தான் தோணுது. ஏன்னா பாகிஸ்தானோட பாத்தீங்கன்னா பிரில்லியன்ட் ரெக்கார்ட் அவருக்கு இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து நம்ம எல்லாருமே ஞாபகம் இருக்கும் 2019 வேர்ல்ட் கப்ல கூட பாத்தீங்கன்னா பாபர் அசம்க்கு ஒரு பால் போடுவார், பிரில்லியன்ட் டெலிவரி. ஸோ ஜஸ்ட் அது ஒரு இன்ஸ்டன்ஸா நான் சொல்றேன். பட் டெஃபினெட்லி ஐ திங்க் 2 ஸ்பின்னர் ஆடுறது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா தான் இந்தியா பார்ப்பாங்க. ஏன்னா நீங்க ரவீந்திர ஜடேஜா அட் ஒன் எண்டு, குல்தீப் ஒரு எண்டு நீங்க ஆடினீங்கன்னா தென் மேபி நீங்க அட் த டாப் யாரையான டிராப் பண்ற மாதிரி ஆர் ராதர் இப்போ வந்து நீங்க சிவம் துபே மாதிரி யாரான ஒரு ஆள் மேல திரும்ப கை வைக்க போறீங்களா அப்படின்றது தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சீமரை டிராப் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா போன மேட்ச் 4 சீமர் ஆடினாங்க அகைன்ஸ்ட் அயர்லாந்து. ஸோ அப்படின்றப்போ மேபி எதான ஒரு சீமர் அவங்க மேபி டிராப் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா குல்தீப் உள்ள வந்துருவார் தான் தோணுது. ஏன்னா ஷியர் எக்ஸ்பெக்ட் தட் ஹி ஹோல்ஸ் அண்ட் பெரிய அளவுல வந்து அவரை பிக் பண்ண முடியல. மீன் இப்ப ரொம்ப நாள் போடுறாரு குல்தீப் 2.0 கூட சொல்லலாம். பாத்தீங்கன்னா நல்லா கம்பேக் கொடுத்துருக்காரு ஒரு பாஸ்ட் ஒரு 1.5 to 2 years. ஸோ அப்படின்றப்ப நிச்சயமா குல்தீப் வில் பி தேர் லெவல். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி ஒரு முகமது சிராஜ் கூட டிராப் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. நானும் முன்னாடி அதுதான் சொல்லியிருந்தேன். ஜட்டு, குல்தீப், அக்சர் கேட்கணும். அக்சர் அதான் அந்த மூணு ஸ்பின்னர்ஸ் பிளஸ் இவங்க 3 பேஸ் பவுலர்ஸ். அண்ட் நான் அதான் சொன்னேன், தூபே மேல கை வைக்கிறாங்க அப்படின்னா தூபேவை இவங்க கண்டினியூஸா ஆட போறதுலன்னு அர்த்தம் ஆயிடும். இவ யார் மேல கை வைக்கிறாங்களோ அவங்க தான் வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் ஆப்போனன்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் மாத்த போறாங்கன்னு தோணும். ஏன்னா பேட்டர்ஸ்ல இந்தியா அவ்வளவு சீக்கிரம் கை வைக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பேட்டிங் லைனப் செட் ஆகணும். மேபி ஒரு மேட்ச் யாராவது ஒரு மிஸ் அவுட் ஆகுது அப்படின்னா கீழே இருக்கவங்க எக்ஸ்போஸ் ஆகி ஆடி ஒரு மேட்ச் ப்ராக்டிஸ் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கன்னு தான் தோணுது. தூபே மேல இப்ப கை வச்சு குரூசியல் மேட்ச் தான் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவர் முன்னாடி பண்ணதான் பண்ணுவாரு. 12 பாலுக்கு 8 ரன் 7 ரன் ஆடிட்டு போறதுக்கு நிறைய சான்சஸ். அவங்க முன்னாடி மாதிரி சும்மா வந்ததும் சுத்தணுங்கிற மாதிரி பேட்டிங் ஆட மாட்டேங்கிட்டாரு. இப்போ அவர் கொஞ்சம் எப்படி வருது பாலு, பேட்டுக்கு வருதா, பிச்சு எப்படி ஆக்ட் பண்ணுது எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமையா தான் போறாரு. லூஸ் பால்ஸுக்கு வெயிட் பண்றாரு. ஸோ அவர் மேல கை வச்சு அவருக்கு அவரோட கான்பிடன்ஸை பிரேக் பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் பேட்டிங் ஆர்டரு. ஸோ எனக்கு என்னமோ சிராஜுக்கு பதில் தான் குல்தீப் ஆடுவாங்க சப்போஸ் ஆடினான்னு தோணுது. அண்ட் மொரோவர் ஆடுவாங்கன்னு தோணுது. ஏன்னா சிவம் துபே வந்துட்டு உங்களுக்கு வெஸ்ட் இண்டீஸ் பிச்சஸ்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. ஏன்னா டைமென்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ்ல மோஸ்ட்லி எல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்பின் அந்த அங்க அந்த மாதிரி இதுல வந்துட்டு டுபேட்டை கொடுத்தீங்கன்னா பிரிச்சு விட்டுருவாரு. ஈவன் நம்ம பார்த்துருக்கோம் ரொமாரியோ ஷெப்பர்ட்லாம் கூட எப்படி அடிச்சாரு. ஈவன் ஸ்டாயினிஸே கூட சேப்பாக் விக்கெட்ல வந்துட்டு நல்லா ஆடினாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வெஸ்ட் இண்டீஸ்ல போனா துபே நல்லா யூஸ் ஆவாரு. பிளஸ் இன்னுமே வந்துட்டு டேவிட் மில்லர் வந்துட்டு இந்த கிரவுண்ட்ல 6 அடிக்கிறத வந்துட்டு காமிச்சிட்டாரு. அழகா ஒரு லெக் லான்ச் எல்லாம் சூப்பரா ஆடினாரு. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி நாளைக்கு மேட்ச்ல கூட இன்கேஸ் சிவம் துபேக்கு அந்த லெக் சைடு போட்டாங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம் அவர் பிக்அப் ஷாட் அவர்கிட்ட நல்லா இருக்கும். ஸோ மேபி அவர் கூட த்ரெட்னிங்கா இருக்கும். நானும் அதான் காலையிலே நம்ம பிரசாத் ப்ரோட பேசின மாதிரி சிராஜ் தான் டிராப் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு எண்டு ஹர்திக் பாண்டியா நல்லா போடுறாரு அப்படிங்கிறப்போ அவங்க வந்துட்டு அந்த சிராஜ் தான் வந்துட்டு ஆன் அண்ட் ஆஃப் பிளேயரா யூஸ் பண்ணி குல்தீப் எடுத்துட்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பேட்டிங்கோட டீப்பா ஆடணுங்கிறது அது பரம்பரையா இந்தியாவுக்கு இருக்க மைண்ட் செட்டு. எனக்கு 8 வரைக்கும் ஆடினா ஓகே, 9 வரைக்கும் ஆடினா ஓகேன்னு. ஸோ அதை மிஸ் அவுட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அண்ட் நம்ம இந்த பிக்சர் எப்படி இருக்கு, திடீர்னு ஒரு கொலாப்ஸ் ஆகுது. இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஆன மாதிரி 24-4-3 வரோம்னா கீழே நமக்கு பேட்டர்ஸ் வேணுங்கிற ஒரு கொஸ்டினை எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோட தாட். ஆக்சுவலி ரோஹித் வந்து கொஞ்சம் நேரம் சைலண்டா இருக்க மாதிரி இருக்கு. என்னோட ஃபினிஷிங் தாட்டா தான் நான் ஆப்வியஸ்லி என்ன சொன்னேன் அப்படியே திருப்பி அதை தான் ரிப்பீட் பண்ண நினைக்கிறேன். இவங்க சப்போஸ் வந்து இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி பாகிஸ்தானை வந்து சேஸ் பண்ண சொல்லி ஒரு 160 இல்ல 150க்கு கம்மியா அடிக்கிறாங்கன்னா மேபி கொஞ்சம் ஃபேன்சி பண்ணுவாங்க சான்சஸ் பாகிஸ்தான் நினைக்கிறேன். ஆனா பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் ஆடுறாங்க, இந்தியா வந்து சேஸ் பண்ண வராங்கன்னா பிச்சஸ் எப்படியா இருக்கட்டும், பிச்சு என்ன மாதிரி கண்டிஷனா இருக்கட்டும், அவ்வளோ சீக்கிரம் கொலாப்ஸ் ஆனா கூட இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா பண்ண மாதிரி யாரோ ஒருத்தர் 2 பேர் நின்று அந்த டார்கெட்டை நெருக்கி எடுத்துட்டு போற மாதிரி கெப்பாசிட்டி இந்தியன் பேட்டர்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு தோணுது எனக்கு. ஸோ இது இந்தியா வந்து சேஸ் பண்றாங்கன்னா 70% இந்தியா வின் பண்ண சான்ஸ் இருக்குன்றத நான் சொன்னேன். பட் பாகிஸ்தான் சேஸ் பண்றாங்கன்னா கண்டிப்பா 50-50 போகணும்.
கொஞ்சம் ஒரு மினிமல் 0.001% பாகிஸ்தான் கொடுக்கலான்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. இதான் என்னோட தாட்டா இருந்தது. நான் அதே தான் சொல்லி முடிக்கிறேன். பிரபு பேசிட்டு அப்புறம் ரோஹித் பேசிட்டு அவங்க சேனல் ஆடியன்ஸ்க்காக பேசி அப்படியே வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அதான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாஸ் இஸ் நாட் கோயிங் டு பி a மேட்டர் பிகாஸ் இந்தியாட்ட பேட்டிங் இருக்கு, எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் இருக்கு. அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாலும் ஒரு டார்கெட் செட் பண்றதுக்கான ஒரு பேட்டிங்கும் இருக்கு. ஃபினிஷ் பண்ணி மேட்சை வந்துட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல சேஸ் பண்ணி வின் பண்ணுவோம் பேட்டிங் இருக்கு. அண்ட் குல்தீப் இன்னும் வந்தாருன்னா இந்த கண்டிப்பா ரோஹித் ப்ரோ சொன்ன மாதிரி அவர் ஒரு எக்ஸ்பெக்டரா இருப்பாரு. ஸோ ஒரு ஒரு என்ன சொல்றது, காலைல நம்ம பேசுற மாதிரி தான், காலையில நேற்று பேசணுமான்னு தெரியல, இந்தியாவை தவிர எல்லா பிக் நேஷன்ஸும் அப்செட்டா, ஐ மீன் அப்செட்னு இல்லை, காலையில அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு டவுன்ஃபால் இருக்கு. அப்படிங்கிறப்போ கண்டிப்பா இந்தியா வந்துட்டு அதை நல்லா இது பண்றாங்க. அண்ட் பாகிஸ்தான் வரப்போ ஒரு அந்த ஒரு ஃபைட் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதனால இட்ஸ் கோயிங் டு பி இந்தியா வின் தான், இந்தியா தான் வின் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் வந்துட்டு அந்த ஒரு த்ரெட்னிங் சைடா தெரியல. ஓவர் த டிக்கெட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், ஒரு என்ன சொல்றது, ஒரு லீத்தல் பவுலிங் அட்டாக்கோட இருப்பாங்க. பட் ஸ்டில் இந்த வாட்டி அந்த லீத்தல் பவுலிங் அட்டாக்கும் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிறதுனால மேபி இந்தியா இஸ் கோயிங் டு பி த ஃபேவரட்ஸ். ரோஹித் டெஃபினெட்லி ஐ திங்க் டு ஸ்டார்ட் அப் ஐ வுட் சே இந்தியா ஃபேவரட்ஸ். ஏன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி ஐ திங்க் பாகிஸ்தானோட பவுலிங் அட்டாக் ஃபயர் ஆச்சுன்னா, ஏன்னா அவங்க இன்ஃபேக்ட் யூஎஸோட ஒரு லாஸ்ல இருந்து வராங்க. ஸோ அப்படின்றப்போ அந்த ஒரு விஷயம் எனக்கு மைண்ட் ஓடிட்டு இருக்கு. பட் அதர்வைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க பவுலிங் ஃபயர் ஆச்சுன்னா I think they will definitely go for the win. But otherwise, both in bowling and batting பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இந்த ஒரு வீடியோல. நான் என்ன பர்சனலி நினைக்கிறேன்னா கண்டிப்பா வந்து இந்தியா has that strength in all three departments and I think more confident side. ஏன்னா கிரிக்கெட் இஸ் a game of confidence இல்லையா? ஸோ அப்படின்றப்ப உங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மைண்ட் செட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியா இஸ் ஸ்லைட்லி ஆன் தி அப்பர் ஹேண்ட் கான்ஃபிடன்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் நம்ம வந்து பாகிஸ்தானை லைட்டா எடுத்துக்க கூடாது அட் எனி காஸ்ட். கண்டிப்பா வந்து அவங்க பவுலிங் லைனப் வந்து ஃபயர் ஆச்சுன்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டு ஸ்டார்ட் த கேம் ஐ திங்க் இந்தியா வில் பி ஃபேவரட்ஸ். Okay, with that note, you can wind up things, Rohit. Yeah, thank you very much, Vicky bros and Prabhu bro for joining. ரொம்ப useful insights இருந்தது. Thank you very much. Hope நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் நல்லா பண்ணுவோம்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஒரு கம்படிட்டிவ் மேட்சா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். So thank you everyone.